தமிழுக்கும் முருகனுக்கும் வயசே கிடையாது. நம்ம பக்திக்கும் தமிழுக்கும் முருகனுக்கும். அப்படி தொன்று தொட்டு வந்தது தான் அந்த மலைக்கடவுளாக, முதல் கடவுளாக தமிழர்கள் போற்றிய குறிஞ்சி கடவுள். குறிஞ்சிக்கான உரிமை முருகக் கடவுளுக்கு உண்டு. அந்த முருக வழிபாட்டிற்கு தைப்பூசம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். ஏன்? எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் தான் உணவு கொடுக்குறான். அதை இன்றைய நாட்களை விட அந்த காலத்து நம்முடைய முன்னோர்கள் விவசாயம் கண்டுபிடிச்சாங்க. விவசாயமெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மலைவாழ் ஜனங்களாக இருந்தாங்க. அந்த சமயத்திலேயே முருகனுடைய அருள் பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நான் ஒரு விதையை மண்ணில் விதைக்கலாம், ஆனால் அந்த விதை மண்ணோட உறவாடுமா? சில செடி வருது, சில செடி வர்றதே இல்லையே, சிலது செடியாக வருது, மரமாக வளர்றது இல்லையே. அப்போ அந்த விதையை மண்ணோடு உறவாட செய்வது கடவுளுடைய அருள் தான். அவன் அருள் இல்லாமல் எதுவுமே முடியாது. அப்படி உணவினை கொடுத்த இறைவனுக்கு நான் என்ன தொழில் செய்கின்றேனோ, விவசாயம்னா நெல், இல்லை மாந்தோப்புனா மாம்பழங்கள், அது மாதிரி அவரவர்கள் என்னென்ன வியாபாரம் செய்கிறார்களோ அதில் கிடைக்கும் லாபம், அதில் கிடைக்கும் முதல் விளைச்சலை தை பிறந்தால் வழி கிடைக்கும்ன்ற அறுவடை காலத்தில் முதல்ல முருகனுக்கு காணிக்கையாக கொடுத்துருவாங்க.